நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 15/5/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரியோதயம் 5:54 திதி இன்று அதிகாலை 2 மணி வரை துவிதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:24 வரை கேட்டை, பின்பு மூலம். நம்ம யோகம் இன்று காலை 6:02 வரை சிவம், பின்பு சித்தம். கரணம் பிற்பகல் 2:33 வரை வணிசை கரணம், பின்பு பத்திரை கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. ராகு காலம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:30 முதல் 1:30 வரை. இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. வாரசூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:24 வரை பரணி, பின்பு கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் வைகாசி மாதம் 1ஆம் தேதி. இது விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்கள். இன்றைய நாள் பெருமாள் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. அதே மாதிரி குரு வழிபாடும் இன்னைக்கு செய்யுங்க. இந்த வைகாசி மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, வெயில் தாக்கம் அதிகமா இருக்கும். அதாவது வெயில் புழுக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும். அனல் காற்று அதிகமா வீசும். தென்மேற்கு பருவமழை அப்படின்னு நம்ம எப்பொழுதுமே தென்மேற்கு பருவமழை இந்த சித்திரை மாசத்துல ஆரம்பிச்சு நல்லா பெய்யும். ஆனா இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை ஆரம்பத்தில் குறைவாக தான் பொழியும். அதே மாதிரி தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும். நமக்கு வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் விலை ஏறும். இந்த மாதம் வைகாசி மாதத்தில் இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அம்சத்தை கொடுக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். ரிஷப லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன். மிதுனத்தில் குரு பகவான், கடகத்தில் அங்காரக பகவானும் மாந்தி பகவானும், சிம்மத்தில் கேது பகவான், விருச்சிகத்தில் சந்திர பகவான், கும்பத்தில் ராகு பகவான், அதே போல மீனத்தில் சுக்கிர பகவானும் சனி பகவானும், மேஷத்தில் புத பகவான். இன்றைய தினம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பதால் நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள், பெருமாள் வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. அதே போல குரு வழிபாடு, தட்சிணா வழிபாடு செய்வது மிக அருமை. அதே மாதிரி இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் ஏலக்காய். அந்த ஏலக்காவும் அது கூட பச்சை கற்பூரமும் வச்சு கொண்டு போக மிக சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு ஒரு பதிவு என்ன அப்படின்னா, இப்போ எல்லாரும் நிறைய பேர் அடமானத்துல இருக்க நகையை திருப்ப முடியாம இருப்பாங்க. அடமானத்துல இருக்கின்ற நகையை திருப்ப முடியாம இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க 21 நாட்கள் சொர்ண ஆகர்ஷண பைரவரை நான் சொல்ற முறையில வழிபாடு செய்து பாருங்க. அடமானத்தில் இருக்கக்கூடிய நகைகள் அனைத்தும் உங்களுக்கு வீடு சேரும். அது எப்படி? இப்போ 8 திக்குகளுக்கும் அதிபதியாக திகழக்கூடியவர் தான் கால பைரவர். இப்போ ஒரு கோவிலுக்கு போங்களேன். எனக்கு தெரிஞ்சு நான் இந்த வடபழனிக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னெல்லாம் காலையில திருப்பள்ளி எழுச்சிக்கு போவேன். அப்பெல்லாம் கூட்டம் இருக்காது. இப்பதான் ஒரு வருஷ காலமா ரொம்ப கூட்டம் இருக்கு. அந்த கும்பாபிஷேகம் பண்ணதுல இருந்து கூட்டம். அதுக்கு முன்ன கூட்டம் இருக்காது. காலையில போவேன். ஒரு 4 மணி 4:30 மணிக்கெல்லாம் நான் போனேன்னா திருப்பள்ளி எழுச்சி நடக்கும். அப்போ அந்த சாவி பார்த்தீங்கன்னா பைரவர்கிட்ட தான் இருக்கும். இந்த மூலவருடைய சாவி பைரவர்கிட்ட இருக்கும். அந்த பைரவரை பூதிச்ச பிறகுதான் அந்த சாவியை கொண்டு மூலஸ்தானத்தை திறப்பாங்க, அந்த பள்ளி அறைய திறப்பாங்க.
நான் அதுக்கு முன்னெல்லாம் தினந்தோறும் போவேன். இப்ப கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால நானு போக முடியல. அதுவும் திருப்பள்ளி எழுச்சிக்கு கதவு திறக்கறது இல்ல. அவங்களே முடிச்சிடுறாங்களா என்ன எனக்கு தெரியாது. பார்த்தவங்க சொன்னாங்க. அதனால இப்ப கூட்டம் ஓவரா இருக்கிறதுனால உள்ளேயும் போக முடியறது இல்ல. அதனால போறது இல்ல. எதுக்கு சொல்ல வரேன்னா, பைரவர் தான் ஒரு கோவில வந்து காக்கக்கூடியவர் யாருன்னா பைரவர் தான். அதே போலதான் நம்மளையும் காக்கக்கூடியவர் பைரவர். 8 திக்குகளுக்கும் அதிபதியாக திகழக்கூடியவர் தான் கால பைரவர். இது எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி கால பைரவரை நாம் வழிபாடு செய்வதன் மூலம் நவக்கிரகங்களால் ஏற்பட்ட பாதிப்புகள் அனைத்து விலகும். அது மட்டுமல்லாமல் எதிரிகள் தொல்லை முற்றிலும் விலகும். கால பைரவரை 8 வகையான பைரவர்களை பிரிப்பதுண்டு. அதுல முதல்ல திகழ்ந்தவர் யாருன்னா சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர். பொதுவாக வீட்டு பூஜை அறையில் கால பைரவரின் படத்தை வைத்து வணங்கக்கூடாது என்று சொல்லுவார்கள். ஆனால் சொர்ணாகர்ஷ பைரவரின் திருவுருவப் படத்தை வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் செல்வ நிலை உயரும். அது எப்படி? சொர்ணாகர்ஷ பைரவரை எந்த முறையில் வழிபாடு செய்தால் அடமானத்தில் இருக்கக்கூடிய நகைகளை திருப்ப முடியும்? அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ கஷ்டப்பட்டு சேர்த்த நகையை ஏதோ ஒரு காரணத்திற்காக அடமானத்தில் வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கும். அந்த சூழ்நிலையில் இருந்து வெளியே வருவதற்கும் அடமானத்தில் இருக்கக்கூடிய நகையை திருப்புவதற்கும் பெரும் முயற்சியை மேற்கொள்வோம் இல்லையா? அப்படி இருந்தும் அடமானத்தில் இருக்கக்கூடிய நகையை திருப்ப முடியாமல் கஷ்டப்படும் வாய்ப்பும் ஏற்படும். இந்த பிரச்சனையில் இருந்து வெளியே வருவதற்கு நமக்கு சொர்ணாகர்ஷ பைரவர் நமக்கு உதவி செய்வார். இந்த வழிபாட்டை எப்படி செய்வது? இப்போ பௌர்ணமி இப்போ போயிருக்கு. இப்போ வருகின்ற அஷ்டமி வந்து தேய்பிறை அஷ்டமி இல்லைங்களா? அப்போ செய்யலாம். அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை இப்போ வருது. நாளைக்கு வெள்ளிக்கிழமை. அப்போ வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, அஷ்டமி இந்த மாதிரி ஒரு நாட்கள்ல இந்த பூஜையை ஆரம்பிக்கணும். வீட்டுல சொர்ணாகர்ஷ பைரவரை வைக்கலாம். அது லக்ஷ்மி சொர்ணாகர்ஷ பைரவர் என்று பெயர் அது. சரிங்களா? வச்சு தொடர்ச்சியா 21 நாட்கள் இந்த வழிபாட்டை நாம் மேற்கொள்ள வேண்டும். இந்த வழிபாட்டை நாம் இரவு நேரத்தில் செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம், சிறப்பு. இது எப்படின்னா இரவு 7 மணிக்கு மேல ஆரம்பிச்சு 11 மணிக்குள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த வழிபாட்டை நாம் மேற்கொள்ளலாம். வீட்டுல வந்து சொர்ணாகர்ஷ பைரவரின் படம் இருக்கும் பட்சத்துல அந்த படத்தை சுத்தம் செய்து சந்தன குங்குமம் வச்சு அவருக்கு முன்பாக ஒரு தீபத்தை ஏற்றி வைங்க. ஏதாவது ஒரு பொருள் நைவேத்தியமாக வைங்க. திராட்சை வைக்கலாம், கல்கண்டு வைக்கலாம், பாதாம் வைக்கலாம், இல்ல ஒரு பால் கூட வைக்கலாம். ஏதோ ஒண்ணு உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. அது பிறகு என்ன பண்ணணும்னா தரையில ஒரு ஏதாவது ஒண்ணுத்தை விரிச்சிக்கணும். ஏன்னா வெறுந்தரையில உட்காரக்கூடாது. வெறுந்தரையில் உட்கார்ந்து மந்திரம் சொன்னால் அதுக்கு வந்து வலுவு கிடையாது. உட்கார்ந்து என்னென்ன நகைகளை அடமானத்தில் வைத்திருக்கிறீர்களோ அதை ஒரு பட்டியலிட்டு எழுதிக்கோங்க. இந்த எழுதிய பட்டியலை சொர்ணாகர்ஷ பைரவருக்கு முன்பாக வைத்திருக்க தீபத்திற்கு அடியில் வைத்து விடுங்க. தீபம் ஏத்துறீங்க, அது அடியில அந்த பேப்பரை வச்சிருங்க. ஒருவேளை அடமானத்தில் வைத்த நகையின் ரசீது இருந்தா கூட அந்த ரசீதியை கூட நம்ம அந்த விளக்கடியில வைக்கலாம். அந்த தீபத்தை பார்த்தவாறு சொர்ணாகர்ஷ பைரவரின் மந்திரத்தை நீங்க 21 முறை சொல்லணும். இந்த சொர்ணாகர்ஷ பைரவரிடம் என்ன சொல்லணும்? அடமானத்தில் இருக்கக்கூடிய நகைகள் அனைத்தும் வீடு தேடி வர வேண்டும் என்று முழு மனதோட வேண்டிக் கொள்ள வேண்டும். அப்ப என்ன சொல்லணும்னா இந்த மந்திரத்தை இதை சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே சொர்ணாகர்ஷ பைரவாய தன தானிய விருத்திகராய சீக்கிரம் வசியம் குரு குரு சுவாகா. இத தொடர்ச்சியா 21 நாட்கள் சொர்ணாகர்ஷ பைரவரை வழிபாடு செய்பவர்களுக்கு எவ்வளவு நகைகள் அடமானத்தில் இருந்தாலும் அவற்றை திருப்புவதற்கு உரிய வாய்ப்புகளும் வருமானமும் வந்து சேரும். சரிங்களா? இதை செய்யுங்க. 21 முறை இத சொல்லி வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுக்கு இது 21 நாட்கள் தொடர்ச்சியா செய்யுங்க. இந்த மந்திரத்தை இன்னொரு முறை சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க, இல்ல நெட்ல போட்டாலும் வந்துடும். ஓம் நமோ பகவதே
சொர்ணாகர்ஷ்ண பைரவாய தன தானிய விருத்திகராய சீக்கிரம் வசியம் குரு குரு சுவாகா. இதுதான் மந்திரம். இத 21 முறை சொல்லி 21 நாட்கள் இதை செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய நகைகள் அடமானத்திலிருந்து மீட்டு விடலாம். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மனசளவில ஒரு புதிய பாதை புலப்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. இன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆன்மீக பணியில விருப்பம் அதிகரிக்கும் இன்னைக்கு. அதே போல உங்களுடைய தாய் தந்தையர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். சின்ன சின்ன கடன் பிரச்சனைகளை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். வியாபாரத்துல சில மாற்றமான தருணங்கள் ஏற்படும். முயற்சிகள்ல இருந்து வந்த தடைகளை எல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள், ரொம்ப சிறப்பா இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்தும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு இன்னைக்கு சிறப்பை தரும். பெரியோர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை கேட்டு நடந்து கொண்டால் இன்றைய தினம் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமா இருங்க. மேஷராசி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா மதியம் வரைக்கும் தான் சந்திராசிரமம், அதன் பிறகு சந்திராசிரமம் கிடையாது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு மதியம் 2 மணியிலிருந்து சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. அதனால எல்லா விஷயத்திலும் அனுசரித்து செல்லுங்கள். குடும்பமாகட்டும், வெளிவட்டாரமாகட்டும். அதே மாதிரி நீங்க எதிர்பார்க்கின்ற உதவிகரம் தாமதமாக கிடைக்கும். அரசு பணியில இருப்பவர்கள் எல்லாம் பொறுமையோடு இருக்கணும். தேவையற்ற பேச்சுக்கள், விதண்டாவாதமான பேச்சுக்கள் இதெல்லாம் குறைத்து கொண்டால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். திடீர் பயணங்களால் ஒரு விதமான சோர்வு உடலில் ஏற்படும். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களால் கால விரயம் ஏற்படுகின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு இருக்கு. அதனால எந்த ஒரு காரணத்துக்கு கொண்டும் தேவையற்ற விஷயத்துக்குள்ள போகாதீங்க. இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப நிதானம் தேவையான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய வடகு செய்யணும். 9ஆம் நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ரொம்ப இன்னைக்கு அனுசரித்து செல்லணும். அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் பேச்சில் ரொம்ப கவனம் தேவை. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, ஜென்மகுரு வந்திருக்கு. ஜென்மகுரு வந்துருச்சேன்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னா 5ஆம் வீட்டையும் 7ஆம் வீட்டையும் 9ஆம் வீட்டையும் குரு பார்க்கிறார். அதனால எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும். பூர்வ புண்ணியத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும். அதே சமயத்துல 7ஆம் வீட்டை பார்க்குது. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை, புது நண்பர்கள் சேர்வார்கள். அதே போல 9ஆம் வீட்டை பார்க்குது. பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கும். என்ன வியாழக்கிழமை குருவை வணங்கிட்டு வாங்க. வணங்கிட்டு வர உங்களுக்கு இந்த விஷயங்கள் அத்தனையும் நடைபெறுகின்ற ஒரு தருணம் ஏற்படும். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி உடன் பிறந்த சகோதர சகோதரி வகையில ஆதரவு கிடைக்கும். சுபகாரியம் தொடர்பான பேச்சு வார்த்தைகள் சாதகமாக அமையும். வியாபாரத்தில் சூட்சுமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. வண்டி வாகனங்கள் இருந்தால் அது சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு ஏற்படும். இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாகவும் தன வரவும் சிறப்பாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை, அதிசயன் 3ஆம் எண், நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் சூட்சமங்களை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர் மன தெளிவு கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி நேற்று புதன்கிழமை இரவு பயிற்சி ஆச்சு. அதனால குரு 12ஆம் வீட்டுக்கு வந்திருக்கு. அதாவது
உங்களுடைய ராசிக்கு 6க்கும் 9க்கும் அதிபதியானவர் 12ஆம் வீட்டில். 12ஆம் வீடுன்றது விரயஸ்தானம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா பார்க்கும் இடம் சிறப்பு. அதாவது 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். அதனால மறைமுக எதிரிகள்லாம் விலகுவார்கள். வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி 8ஆம் இடம் என்ற திடீர் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. குரு பகவானை நல்லா வணங்கிட்டு வாங்க. மனதளவில் ஒரு தெளிவு கிடைக்கும். பிரபலமான ஒரு ஒத்துழைப்பு இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். அதே மாதிரி வேலை செய்யும் இடத்தில் அலுவலகத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். உறவினர் வழியில நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தியெல்லாம் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல லாபங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் மறையும். இன்றைய நாள் கவலைகள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிசய தெற்கு திசை அதிசய நேழாமை அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் மறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை தரும். காரணம் என்ன அப்படின்னா, 11ஆம் இடத்துக்கு குரு பகவான் லாபஸ்தானத்திற்கு வந்திருக்கிறார். 3ஆம் இடத்தை பார்க்கிறார், 5ஆம் இடத்தை பார்க்கிறார். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும். அதே மாதிரி 3ஆம் இடம் என்பது முயற்சி. எந்த ஒரு விஷயத்துக்கும் முயற்சி செய்யும் போது அது கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி 7ஆம் வீட்டை, அதாவது 7ஆம் வீட்டை 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள்லாம் விலகும். அதே மாதிரி தந்தை வழியில் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். எந்த விஷயத்துக்கு முயற்சி எடுத்தாலும் அது நடக்கின்ற ஒரு வாய்ப்பை தரும். அதே போல வீடு மனை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப முயற்சி செஞ்சீங்கன்னா நிச்சயமாக வாங்கலாம். குரு பகவானை நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி விநாயகரை நல்லா வணங்கணும். காரணம் என்னன்னா, ஜென்ம கேது வேற ஓடிட்டு இருக்கு. இப்ப கேது பாத்தீங்கன்னா குருவை பார்க்கும். அப்ப திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பேச்சுக்கள்ல ஒரு புதிய அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம். சகோதரர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு உறுதுணையாக இருப்பார்கள். இன்றைய தினம் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். பாகப்பிரிவினை தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் குறையும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஆர்வங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் சில திருப்பங்கள் உண்டாகும். உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதல்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். இன்றைய நாள் பாராட்டுகள் நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசய 5ஆம் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். 2, 4, 6ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். அதாவது 2, 4 என்பது 2ஆம் இடம் தனம், 4ஆம் இடம் சுகஸ்தானம், 6ஆம் இடம் ருணரண ரோக சத்ருஸ்தானம். இந்த இடத்தை பார்க்கும் பொழுது பண வரவு நன்றாக இருக்கும். குடும்பம் நன்றாக இருக்கும். வீடு மனை வாங்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். ஆனா குருவை நல்லா வணங்கிட்டு வரணும். குருவை நல்லா வணங்கிட்டு வரணும். இப்போ சென்னையில இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தா, போரூர்ல ராமநாதீஸ்வரர்னு இருக்கார். அது குரு ஸ்தலம். அது அங்கு சென்று வழிபாடு பண்ணலாம். இல்ல திருவழிதயம் போலாம். அந்தந்த ஊர்ல இருக்கின்ற குருவை வணங்கி வந்தால் உங்களுக்கு நன்றாக இருக்கும். நினைத்த வேலைகளில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் குறையும். தாயாரின் ஆரோக்கியத்தில் ஏற்றம் இறக்கம் ஏற்படும். பங்குதாரர் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் வழியில மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். மறைமுகமான எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். பழைய சிந்தனைகளால் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும். தனிப்பட்ட விஷயத்துல கவனத்தோட இருங்க. இன்றைய நாள் ஊக்கம் நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய தெற்கு திசை 8ஆம் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் குறையும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி இது நான் சொல்றது திருக்கணிதப்படி. இப்ப 11ஆம் தேதி குரு பயிற்சியானது வாக்கியப்படி. நம்ம எப்பொழுதுமே திருக்கணிதப்படி தானே நம்ம பலன் சொல்லிட்டு வரோம். அதனால 9ஆம் இடத்துல குரு பகவான் வந்திருக்கிறார். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அதான் சொல்லுவாங்க, ஓடி போனவனுக்கு 9ல குருன்ட்டு. 9ஆம் இடம் குரு உங்கள் ராசியை பார்க்கிறார்.
இதுவரைக்கும் பணம் பிரச்சனை இருந்ததெல்லாம் இப்ப கடன் இதெல்லாம் விலகும். அதே போல உங்களுடைய 3ஆம் இடத்தை 7ஆம் பார்வையா பார்க்கறதுனால எது முயற்சி செய்தாலும் அது வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தும். அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா குரு பகவானை வணங்கணும். ஏன் வணங்கணும்? தட்சிணாமூர்த்தியோ இல்ல நவகிரகத்துல இருக்க குருவியோ வணங்கணும். காரணம் என்னன்னா, துளாராசிக்கு 3க்கும் 6க்கும் அதிபதியானவர். எப்பொழுதுமே மறைவு பெற்ற குரு 9ஆம் இடத்துல புதனுடைய வீட்டுல இருக்கிறதுனால, இப்போ இந்த துளாராசி நேயர்களுக்கு சில பேருக்கு புதன் திசை நடக்கும். அப்ப என்ன ஆகும்னா அது கொஞ்சம் பிரச்சனைக்கு உள்ளதாக இருக்கும். அதனால குருவை நல்லா வணங்கிட்டே வாங்க. ராசியை பார்க்குது, 3ஆம் இடத்தையும் பார்க்குது. அதனால எந்த விஷயத்துக்கு முயற்சி செய்தாலும் அது நடக்கக்கூடிய தன்மையை இது ஏற்படுத்தி கொடுக்கும். குருவை நல்லா வணங்கிட்டு வாங்க. எங்கேயும் போக முடியலன்னா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற சிவன் கோவில், பழங்காலத்து சிவன் கோவில் இருந்தா அதுல தட்சிணாமூர்த்தி இருக்கும், அதுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. இன்றைய தினம் தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீங்க. சகோதரர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். அரசு தொடர்பான விஷயத்துல மட்டும் கொஞ்சம் பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும். புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள்லாம் கைகூடும். வியாபாரத்துல சில மாற்றங்கள் செய்வீங்க. மறைமுகமான தடைகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். உங்கள் கருத்துகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். இன்றைய நாள் செலவுகளும் கூடும். அதிசய மேற்கு அதிசயன் 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களை, விருச்சிக ராசி நேயர்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துல வந்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். 8ஆம் இடம்ன்றது அஷ்டமஸ்தானம் இல்லைங்களா? ஆனா 12ஆம் வீட்டையும் 2ஆம் வீட்டையும் அதே மாதிரி 4ஆம் வீட்டையும் பார்வையிடுகிறார். எப்பொழுதுமே குரு நின்ற இடத்தை விட பார்க்கும் பார்வை சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. குரு நின்ற இடம் பால். அதனால அதனுடைய பார்வை ரொம்ப அருமையா இருக்கு. இருந்தாலும் 8ஆம் இடம் அப்படின்னும் போது இது ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது புதனுடைய வீட்டுல இருக்கு. அப்போ விருச்சிகத்துக்கு புதனும் அஷ்டமாதிபதியா தான் ஆகிறார். அதனால வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் நிதானமா போகணும், ஸ்பீடு எடுக்க கூடாது, ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும், விரயங்கள் தவிர்க்கப்படும். ஏன்னா 12ஆம் வீட்டை பார்க்குது. அதனால திடீர் வருமானம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தும். 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால திடீர் வருமானம் வரும். அதே மாதிரி வீடு மனை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்குலாம் நல்ல வருமானத்தை கொடுக்கும். ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்கு குரு பகவான் எங்க இருக்காருன்னு பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பரிகாரம் செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பை கொடுக்கும். நீங்க வாரம் வியாழக்கிழமை தவறாம நீங்க தட்சிணாமூர்த்தியோ இல்ல நவகிரகத்துல இருக்க குரு பகவானையோ, அப்படி இல்ல எதுவுமே என்னால கோயிலுக்கு போக முடியலன்னா மூக்கடலையை ஊற வச்சு அதுல வாழைப்பழம் கலந்து பசுமாட்டுக்கு வெல்லம் கலந்து பசுமாட்டுக்கு வியாழக்கிழமை கொடுத்துட்டு வாங்க. இந்த குருனுடைய தாக்கம் உங்களுக்கு குறையும். இன்றைய தினம் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். எதிர்பாராத சில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். மறதி சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும். வரவுகள்ல இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். முதலீடு சார்ந்த எண்ணங்கள் மேம்படும். பெருந்தன்மையான செயல்களால் மதிப்பு மரியாதை உயரும். இன்றைய நாள் எதை செய்தாலும் பொறுமையோடு செய்யுங்க. அதிசய மேற்கு திசை அதிசயன் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறையும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகம் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி 7ஆம் இடத்துல குரு ராசி அதிபதியும் 4ஆம் வீட்டு அதிபதியும் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார், ராசியை குரு பார்க்கிறார், 3ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். ரொம்ப நாளா திருமணமே ஆகல, ரொம்ப வயசாயிடுச்சு ஆகல, எனக்கு இப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களாம் இப்ப திருமணத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி தொழில்ல ஒரு முன்னேற்றம்.
நீங்க எதற்காக முயற்சி எடுக்கிறீங்களோ அது வெற்றியை கொடுக்கும். அதனால இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையை செய்யும். ஏன்னா புதன் வீட்டுல இருக்கார், நல்லா புரிஞ்சுக்கணும். புதன் தனுசுக்கு பாதகாதிபதி இல்லையா? புதன் 7ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கு அதிபதி. தனுசு ராசிக்கு புதன் பாதகாதிபதி. அதனால வழிபாடு அப்படின்னு செய்யும் போது குருவுக்கு வீடு கொடுத்தவர் யாருன்னா புதன். அப்போ அந்த புதனையும் நீங்க சேர்த்து வணங்க வேண்டியது அவசியம். வணங்கி வந்தால் சிறப்பாக இருக்கும். இந்த குரு பயிற்சியும் நன்றாக இருக்கும். ஒரு முறை ஆலங்குடி இல்லைன்னா தென்திட்டை இதற்கு சென்று வாருங்கள், இன்னும் சிறப்பாக அமையும். தொழிலெல்லாம் நல்ல விருத்திக்கு வரும். இன்றைய தினம் சிந்தனை போக்கில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்க, சேமிப்பு சார்ந்த ஆலோசனைகள் கிடைக்க, பொழுதுபோக்கு விஷயத்தில் விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். பூர்வீக சொத்துக்கள்ல பொறுமை தேவை. எதை செய்தாலும் ஒரு செயல்பாடு செய்யறோம்னா அந்த செயல்பாட்டுல முன்கோபம் இல்லாமல் செயல்படுவது நல்ல மதிப்பு மரியாதை ஏற்படுத்தும். இன்றைய நாள் நல்ல செயல்கள் நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசய தெற்கு திசை, அதிசய 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கருநீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. புராணம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உண்டாகுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, புதிய நபர்களால் அலைச்சல்கள் ஏற்படும். நண்பர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். தேவையற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்படும். உறவுகள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும். கல்வி சம்பந்தமான குழப்பங்கள் இருந்ததெல்லாம் மாணவர்களுக்கு அதெல்லாம் விலகக்கூடிய ஒரு தருணம். இன்றைய நாள் பொறுமை தேவை. அதே சமயத்துல வெற்றியும் இன்னைக்கு நிச்சயம். பண வரவு, லாபங்கள் எல்லாம் அதிகரிக்கும். குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லும் போது அதாவது 12க்கும் 3க்கும் அதிபதியானவர் 6ஆம் இடத்துல. எப்பொழுதுமே மகர ராசிக்கு குரு மறைஞ்சாதான் நல்லது செய்யும். எல்லாரும் சொல்லுவாங்க குரு 6ஆம் வீட்டுக்கு போயிடுச்சு, என்ன செய்யுமோ ஏது செய்யுமோன்னு. 6ஆம் வீட்டுக்கு போனா நல்லது. ஏன்னா மகரத்துக்கு மறைவு தானே குரு பகவான். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல குரு எங்க இருக்காருன்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரம் செய்யலாம். அதே மாதிரி குரு 6ஆம் வீட்டுக்கு போயிருக்காரு, 6ஆம் வீட்டுக்கு போயிட்டாரு அப்படின்றதுனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 10ஆம் வீட்டை 5ஆம் வரைய பாரு. அப்ப தொழிலே இல்லாதவங்க, சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் வெற்றி நிச்சயம். அதே மாதிரி விரயங்கள், சில விரயங்கள் பிள்ளைகளால நிறைய விரயங்கள் ஆயிட்டு இருந்ததெல்லாம் இப்ப அந்த விரயங்கள்லாம் குறையும். அதே மாதிரி குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கிறார். குடும்பஸ்தானம் என்பது 2ஆம் வீடு. அப்ப 2ஆம் வீட்டை இப்ப நிறைய பேர் மகர ராசிக்காரெல்லாம் கணவன் மனைவிடையே நிறைய பிரச்சனைகள் இருந்து, பிரிவினை இருந்து, இதெல்லாம் இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ ஒன்று சேருவார்கள். குடும்பத்தில் சந்தோஷம், குடும்பத்தில் ஒரு நிம்மதி, இதெல்லாம் கிடைக்கும். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். ஏன்னா 6ஆம் இடம்ன்றது ருண ரண ரோகம் இல்லையா? அப்ப ருணம்னா உங்களுக்கு கடன், ரோகம்னா உடல் நோய். இந்த மாதிரி இதெல்லாம் ஓரளவுக்கு கடனும் தீரக்கூடிய ஒரு தன்மையை இந்த குரு பகவான் உருவாக்கி தருவார். 6ல குரு வந்துச்சுன்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு 10ஆம் வீட்டை பார்க்குது. தொழில் விருத்தி அடையும், தனம் கிடைக்கும், பொருளாதாரம் ஏற்றத்தை கொடுக்கும். ஆனா குரு பகவானை நல்லா வணங்கணும். அதே மாதிரி உங்க ராசி அதிபதி சனி பகவான் இல்லையா? அப்போ அவரையும் சேர்த்து வணங்கும் போது உங்களுக்கு நிறைய நன்மையை செய்யும். அதிசய மேற்கு திசை, அதிசயன் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கமான ஒரு நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்க ராசிக்கு 11ஆம் வீட்டுக்கும் 2ஆம் வீட்டுக்கும் அதிபதியானவர் 5ஆம் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். அப்போ உங்க ராசியை பார்க்கிறார். அப்ப ராசியை பார்க்கும்போது எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கின்ற ஒரு தருணம் இருக்கு. அதே மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத்தனையும் நடக்கும். நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ அத்தனையும் நடக்கும். காரணம் என்னன்னா 9ஆம் வீட்டையும் குரு பார்க்குது. 9ஆம் வீடுன்றது பாக்கியஸ்தானம். அதே மாதிரி 11ஆம் வீட்டையும் குரு பார்க்குது. தொழில் விருத்தி, தன விருத்தி, வீடு மனை வாங்கிறது, அதே மாதிரி வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பது, புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கிறது, பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி ஏற்படுவது,
வெளியூரிலிருந்து வெளிநாட்டில் பிள்ளைகள் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு நல்ல செய்திகள் வர்றது எல்லாமே நடக்கும். சொந்த தொழில் பண்றவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல ஒரு மேன்மை தரக்கூடியதாக இருக்கும் இந்த குரு பயிற்சி. இன்றைய தினம் எப்படி இருக்கு? அணுகுமுறையில் சில மாற்றங்கள் ஏற்படும். சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். புதிய தொழில் சார்ந்த முயற்சிகள் கைகூடும். உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதை உயரும். திட்டமிட்ட காரியங்கள் நடைபெறும். தன வரவுகள் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். அதே மாதிரி உங்களுடைய ரசனை தன்மை, சில பேருக்கு ஒரு சின்ன ஒரு அழகான பொருளை பார்த்தா கூட ஒரு ரசனை ஏற்படும். அதே மாதிரி அதுல ஒரு புதுமையும் நீங்க உண்டாக்கக்கூடிய ஒரு தன்மை. இன்றைய நாள் உடல்ல ஒரு அசதி இருக்கு, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதிசய தென் மேற்திசை அதிசய நெட்டாமன் அசு நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர் மதிப்பு மரியாதை உயரும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சமூகம் தொடர்பான புதிய கண்ணோட்டம் ஏற்படும். உறவினர்கள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்க. தவறிய சில ஏதாவது ஒரு, இப்போ நீங்க ஒரு அலுவலகத்துல வேலை பார்க்குறீங்களா, வீட்டுல கூட ஏதோ ஒரு ஃபைலோ ஏதோ ஒரு பொருளோ வச்சுட்டீங்க அப்படின்னா, அது மறந்துட்டீங்க இல்ல தவறி போச்சுன்னு நினைச்சீங்கன்னா அது கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் இருக்கு. வேலையாட்கள் இடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். நிர்வாகம் சார்ந்த திறமைகளை வெளிப்படுத்துங்க. புதிய முயற்சிகளை மாறுபட்ட அனுபவம் ஏற்படும். இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். குரு பெயர்ச்சி அப்படி இருக்கும். ராசி அதிபதியும் 10ஆம் அதிபதியும் தான் குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். நான்காம் வீடுன்றது சுகஸ்தானம், வண்டி வாகனம், அதே மாதிரி தொழில், இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு இடம் அது. அதே மாதிரி இப்போ தனுசுக்கு எப்படி புதன் பாதகாதிபதியோ மீனராசிக்கும் புதன் பாதகாதிபதி. அப்போ புதன் வீட்டில் குரு பகவான் சென்றிருக்கார். 4ஆம் வீடு தான். 4ஆம் வீடு என்பது உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்தானமாக இருந்தாலும் அது பார்க்குற பார்வை 8ஆம் வீட்டை பார்க்குது, 10ஆம் வீட்டை பார்க்குது, 12ஆம் வீட்டை பார்க்குது. குரு பகவான் பார்க்கிறார். அவருடைய பார்வை நன்றாக தான் இருக்கு. இப்ப 8ஆம் வீடுன்றது ஆயுள் ஸ்தானம் இல்லையா? இப்ப நோய் நொடிகள் இருந்தது, உடல்ல அடிக்கடி பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அதே மாதிரி சுகஸ்தானம் வலுப்பெறுகிறது. சுகஸ்தானம் வலுப்பெறுகிறது. அதே மாதிரி தாயாரால் இருந்து வந்த பிரச்சனைகளும் விலகும். அதே போல 10ஆம் வீட்டை பார்க்கறதுனால சொந்த தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். தொழில் ரீதியான பண வரவுகள் கொடுக்கும். விரயங்கள் தவிர்க்கப்படும். இப்போ சனி பகவான் ஜென்மத்துல 7 நாட்டு சனி நடந்திருக்கும் போது நிறைய மருத்துவ செலவு ஏற்பட்டதெல்லாம் இருக்கும். இப்ப அதெல்லாம் குறைகின்ற ஒரு தன்மையை இப்பொழுது கொடுக்கும். அதனால 4ல குரு வந்துருச்சு, என்ன 3ல குரு இருக்கும்போதே பயப்பட மாட்டீங்க. அப்ப 7ஆம் வீட்டை பார்க்கும், இப்போ 8ஆம் வீட்டை பார்க்குது. எல்லாமே விலகக்கூடிய ஒரு தன்மை. ஆயுள் விருத்தி. ஒரே ஒரு விஷயம், குருவை நல்லா வணங்குங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு தென்திட்டை ஆலங்குடி, அதே மாதிரி காரைக்குடி போற வழியில மங்களமெட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க சுயம்பா வந்தவர் அவரு. முடிஞ்சா அங்க போயிட்டு வாங்க. இல்ல எதுவும் போக முடியாது அப்படின்னா நீங்க உங்க வீட்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய குருவை நல்லா வணங்குங்க. அப்படி எதுவுமே அதுவும் செய்ய முடியாதுன்னா குருவா விளங்கக்கூடியவர் யாருன்னா பிராமணர்கள். அவர்களுக்கு தானம் தர்மம் பண்ண எல்லாருமே பண்ணலாம். எல்லா ராசிக்காரர்களும் இதை செய்யலாம். ஏன்னா குரு அப்படின்னாலே நமக்கு கற்றுக் கொடுக்க கூடியவரும் குரு தான். நமக்கு பாடத்தை சொல்லி கொடு, எந்த விஷயமாக இருந்து நமக்கு குருவா இருக்காங்களோ அந்த குருவுக்கு உங்களால இயன்ற உதவி செய்யலாம். இல்ல அவர்களுக்கு வஸ்திர தானம் பண்ணலாம், பிராமணர்களுக்கு வஸ்திர தானம் பண்ணலாம், அதே மாதிரி தனதானியம் தானம் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது உங்களுடைய கஷ்டங்கள் தீரும். அதே போல மூக்கடலை வாங்கி தானம் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா மூக்கடலையே ஊற வச்சுட்டு, புதன்கிழமை ஊற வச்சுட்டு வியாழக்கிழமை அதை எடுத்து அரைச்சி அதோட வெல்லம் வாழைப்பழம்லாம் சேர்த்து பசுமாட்டுக்கு கொடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா குருவால் ஏற்படுகின்ற தோஷங்கள் அத்தனையும் விலகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டன் 6ஆம் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான ஒரு நாள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.